தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணமா எப்பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாயப்பிறப்பருக்கு மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதும் சாஸ்திரப்பணம் ஸ்ரீ சந்திரசேகரம் பிரமாமதானம் கலியுதேவம் காஞ்சிவான் யூடியூப் சேனல் பிரத்யேகம் நம்ம மகாபீட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு நொச்சூர் டிடிஇ இவாளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார். நொச்சூர் டிடிஇ இவாளுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கார். இந்த அனுபவங்களை நீங்கள் கேட்டிருக்க முடியாது, கேட்டுட்டு சொல்லுங்க. டிஸ்கிரிப்ஷன் இதில் இருக்குது. பெரிய அனுபவம் இது. இது வந்து ஸ்ரீ கணேச சர்மா அவருடைய சொந்த அனுபவம். நொச்சூர் அண்ணான்னு சொல்லுவாள். இப்போ அவர் சன்னியாசம் வாங்கிட்டார். அவர் வந்து நிறைய சப்தாகம்லாம் பண்ணுவார். மெட்ராஸில் அவர் வந்து பாகவத சப்தாகம் நடந்திருந்தது. இவர் போவாராம் அதுக்கு எல்லாமே நாரதகான சபாவில். அப்படி இருந்தபோது ஒரு தடவை அவர் போயிருக்கார். அந்த ஒரு வாரம் சப்தாகம் முடியும் போது கடைசி நாள் இவர்கிட்ட சொன்னாராம், அடுத்த மாதத்தை சொல்லி ஒரு வாரம் ஸ்லாட் அது சொல்லி அந்த ஒரு வாரம் நீ ஃப்ரீயா அப்படின்னு கணேஷ் சர்மாவை கேட்டாராம். ஆமாம் நான் ஃப்ரீ தான். அப்போது நீ அந்த டைம் வந்தீங்கன்னா பாலக்காடில் அந்த பக்கத்தில் வந்து இது இருக்குது, எனக்கு வந்து நல்லிச்சேரியில் ஒரு சப்தாகம் இருக்குது. அப்போ நீ வந்து பெரியவாளை பற்றி நீ சப்தாகம் பண்ணலாம், நான் இதை பண்ணலாம். அதை கார்த்தால் ஒருத்தர் பண்ணால் சாயங்காலம் இவர் பண்ணலாம். அந்த மாதிரி அந்த எங்கேஜாக இருக்கும். வரையா அப்படின்னு கேட்டாராம். அது ஒரு நல்லதாக ஒரு ஐடியா தெரிஞ்சு இவருக்கு பிடிக்கும் போல இருக்குது. ஏன்னா மகாத்மா காந்தி வந்து பெரியவாளை தரிசனம் பண்ண இடம் நல்லிச்சேரி. அந்த இடங்கள்லாம் இவர் பார்க்கணும்னு இருந்தாராம். சரின்னு ஒரு ஒத்துண்டார். ஸோ அதனால் இவர் 2 பேர், இவர் கணேஷ் சர்மா ப்ளஸ் இன்னொருத்தர் 2 பேரும் போகிறா போல இருக்குது. அதனால் ரிட்டர்ன் டிக்கெட் வந்து அங்கே இருக்க ஒருத்தருக்கு மூலமாக சொல்லி கணேஷ் சர்மா புக் பண்ணிட்டார் போல இருக்குது. ரிட்டர்ன் டிக்கெட்டாக கிளம்புறது இங்கே ஏதோ கிளம்பி அவசரமாக கிளம்பி போயிட்டார். அப்போ வந்து அங்கே என்ன பண்ணலான்னா, அப்போ வந்து ஃபெஸ்டிவல் சீசன் போல் இருக்குது. ஏகப்பட்ட கூட்டமாக இருக்குது. அதெல்லாம் இருந்துருக்கு. ரிட்டர்ன் டிக்கெட் வந்து இவர் புக் பண்ணி வேறு பண்ணியாச்சு. சப்தாகம்லாம் 2 பேர் தான் முடிஞ்சுது. கடைசி நாள் வந்து சொன்னாராம், நொச்சூர் நீ எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போ, பாலக்காடு ரயில்வே ஸ்டேஷனில் ஒன்று வந்து ட்ராப் பண்ணிடுறேன், நொச்சூர் வந்துட்டு போ, அங்கே பக்கத்தில் போல் இருக்காது. ஏன்னா அவளுக்கு ஆகாரம்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ட்ரெயினில் ஏறுறதுக்கு ட்ராப் பண்ணலாம் அவர் நினச்சிருக்கார் கம்ஃபர்ட்டுக்காக. இவரும் சரின்ட்டார் போல இருக்குது. ஆகாரங்கள்லாம் பண்ணிவிட்டு அவர் கொண்டு வந்து பாலக்காடு அந்த ரயில்வே ஸ்டேஷன் வாசல்லையே விட்டுட்டு அவர் உள்ளெல்லாம் வரல, போயிட்டார். ஆனால் அவர் வந்துட்டே இருக்கும்போது சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அங்கே ஆகாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கேட்டாராம், எந்த ட்ரெயினில் நீ போகிற அப்படின்னு கேட்டாராம். கொச்சி கவுஹாட்டி எக்ஸ்பிரஸ். ஓ அந்த ட்ரெயினா, அது எப்போ பார்த்தாலும் கேன்சல் ஆகிடுமே, ஓடாதே அப்படின்னாராம். நீங்கள் பிராமணா வாய் வைக்காதீங்க அப்படின்னு இவர் சொன்னாரான் நொச்சூர்கிட்ட. சொன்னது பலிச்சிட போகிறது, பயமாக இருக்குது எனக்கு அப்படின்னாராம். இல்லை அது சாதாரணமாக கேன்சல் ஆகும், அதனால தான் சொன்னேன். சரின்னு அப்புறம் ஆகாரம் பண்ணி அவர் கொண்டு வந்து ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டார்ல. பாலக்காடு ஸ்டேஷன் உள்ளே போனால் ஏகப்பட்ட ரஷ் இருக்குது. என்னென்ன கேள்விப்பட்டார்னா, அப்புறம் அவர் சொன்ன மாதிரி பிராமணா வாயின்னு சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரெயின் வந்து வரல போல இருக்குது அன்றைக்கி. ஆஸ் யூஷுவல் அது கேன்சல் ஆகிடுது. அதனால் வேறு ஏதோ ட்ரெயின் அது வழியாக போகிறது, மெட்ராஸ்க்கு போகிற ட்ரெயின் வேறு ஏதோ வருது 1-2. அதனால் இவள் உள்ளுக்குள்ளேயே என்டரே ஆக முடியாத அளவுக்கு கூட்டமாக இருக்குது. 2 ட்ரெயின் அது மாதிரி மிஸ் பண்ணிட்டா, வேணாம் ஏற முடியாது. கடைசியில் ஒரே ஒரு ட்ரெயின் தான் இருக்குது. அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணால் அன்றைக்கி போக முடியாது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தான் எப்படியாவது இல்லை ஏறணும் இவன் நினச்சிட்டே இருந்தானா. பார்த்தா அதான் பெரியவா தானே அனுப்புவா எல்லாரையும் பக்தர்களுக்கு. யாரோ ஒரு டிடி அவர் எங்கே இந்த கூட்டத்தில் ட்ரெயின்லேருந்து இறங்கினாரா எங்கேருந்து வந்தார்னு தெரியாது. திடீர்னு வந்திருக்கார். அவர் மெட்ராஸ் போகணுமா அப்படின்னு கேட்குறாரு. அவரே வாலண்டியராக ஆமாம்மா அப்படின்னாலாம். சரி இதில் ஏறிக்குங்க S9ல் போங்க அப்படின்னா சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு. அவர் எங்கே போனார்னு தெரில. 2 பேரும் ஏறி S9 நேராக எதிர்க்க வந்து வேறு நின்றுருக்கு. அது வேறு, அதெல்லாம் பார்க்கணும் எவ்வளோ அனுகிரகம். ஏறிண்டு போனால் உள்ளே போனால் ஒரே அதுக்கேற்ற மாதிரி அது ஃபுல்லாக இருக்குது. எல்லா சீட்டும் ஃபுல் மாதிரி தெரியுது, பார்த்தா அப்படி தெரியுது. வந்து ஏதோ ஒரு இடத்துல கிடச்ச ஒரு சீட், அந்த டைம் யாராக மேலே கீழே ஏறி படுத்துட்டுருப்பா, இல்லை காலியாக இருந்திருக்கும் கீழே சிட்டிங்கில் சீட் இதில் அதில் உட்காந்துட்டுருக்காவா. 2 பேருமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் S9 சொல்லிட்டு போயிட்டார். இங்கே யாரை கேட்குறது என்னன்னு யோசிச்சுட்டே இருக்கா.
அப்படி இருந்துட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் டாய்லெட் போகிறதுக்காக வந்திருக்கார். அவர் யார் இப்போ அப்படின்னு பார்த்தான்னா, என்ன கணேஷ் கணேஷ் சர்மா அப்படின்னா கடைசியில் பார்த்தா ஸ்ரீ வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர், வெங்கட்ராகவன், காயத்ரி வெங்கட்ராகவன் இப்போ பாடுற கர்நாடிக் மியூசிக் அவரோட ஆத்துக்காரர் தான் வெங்கட்ராகவன். அவர் பார்க்குற அவருக்கு தெரியும் போல இருக்குது. என்ன கணேஷ் சர்மா சொன்னாரா, நான் இந்த மாதிரி வந்தேன் இப்படி இருக்குன்னு. அது பேசிகிட்டே இருக்கும்போது எதிர்க்க உட்காந்துருந்தவர் வந்து மாமா கணேஷ் சர்மா பார்த்து கேட்குறாரு, நீங்கள் வந்து கணேஷ் சர்மா தானே அப்படின்னு. ஆமாம், எனக்கு உங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் எனக்கு உங்களை தெரியும், நான் டன்லப் கிருஷ்ணனோட பிள்ளை அப்படின்னாராம். அப்புறம் அவர் சொன்னாராம், என்ன விஷயம்னாரு இப்போ சொல்லியிருக்கா, அந்த மாதிரி டிக்கெட் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கள் ஏதோ ஏறிட்டோம், டிடி சொன்னார் ஏறிட்டோம். சரி சரி கவலைப்படாதீங்க, நாங்கள் வந்து ஒரு 80 பேர் வந்தோம், அந்த சபரிமலை போயிட்டு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். இப்போ வந்து 2 பேர் வந்து அவள் திருச்சூர்லேயே இறங்கிட்டா, அவள் மெட்ராஸ் வரைக்கும் வரணும், தெரில ஏதோ திருச்சூரில் அவள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு 2 பேர் இறங்கிட்டா. அது திடீர்னு நடந்தது தான், இல்லைன்னா இது ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் 2 எந்த சீட்டில் வேணால் உக்காந்துங்க, ஏதாவது 2 பர்த்தில் நீங்கள் ஏறி படுத்துக்கலாம், கவலையே இல்லை அப்படின்னாலும். அப்போ பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் எப்படி ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இந்த நொச்சூரே அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, இதுக்கு ஆகாரம் அதெல்லாம் கொடுத்து பண்ணி. அவர் ஏதோ சொல்லிட்டார் உங்களுக்கு கேன்சல் ஆக போகிறதுன்னு. சரி, அவர் வாய்ஸ் சொன்னது நடந்து போயிடுது, கரெக்டு. நான் டிடி வந்தார், S9 ஏறிங்கோன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார். அவர் வந்து அவருக்கு எப்படி தெரியும், அவர் கேன்சல்லாம் பண்ணல. அவள் மெட்ராஸ் வரைக்கும் வரக்கூடியவா 2 பேர் வந்து முன்னாடியே இறங்கிட்டா திருச்சூர்லேயே. அது என்ன விஷயமோ என்ன தெரியாது, ஒரு எமர்ஜென்சியோ ஏதாவது. அவள் 2 பேர் அந்த விஷயம் இவாளுக்கு தான் தெரிஞ்சிருக்கு, தவிர டிடிக்கு தெரியாது. டிடிக்கு தெரியும். அவர் என்ன எல்லோரும் செக் பண்ணாரா போய் எத்தனை பேர் இருக்காரு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த நொச்சூர் டிடி இவாளுக்கெல்லாம் மேலே ஒருத்தர் யார் இருக்காருன்னா பரமேஸ்வரனான மகாபிரிவா வந்து எப்போவுமே கூட இருந்தால் அனுகிரகம் இருந்தால் நம்ம எந்த கஷ்டமும் பட வேணான்னு தெரியுது. ஜெய் ஜெய்சங்கர மகாபிரிய பாதேஸ்வரன், மகாபிரிய பாதேஸ்வரன்.